இங்க ஏதோ ஒரு மோனுமெண்ட் இருக்கு. அது பேரு நான் அங்க போயிட்டு சொல்றேன். எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. அதுக்கு போறதுக்கு ஏதோ திருப்பதிக்கு மலை ஏறுற மாதிரி இருக்கு தெசலானிக்கல இருந்து. இது ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னா மேட்ல இருக்கு வீடுங்க. இங்க பள்ளம் கீழே ஃபுல்லா. ஓ மை காட், தெரியுதா? மழை வேற பெய்யுதா. ஏதோ சாமிக்கு வேண்டுதல் எடுத்துட்டு இந்த வேண்டுதலை முடிக்கிறதுக்காக ஏறுற மாதிரி இருக்கு. கடவுளே, ஒரு அட்ராக்ஷன் பாக்குறதுக்கு இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடணுமா? செம்ம பள்ளம். இதுல எல்லாம் கார் எப்படி ஓடுறானுங்க? இந்த பள்ளத்துல கார் ஓட்டிட்டு போறாங்க. என்னையெல்லாம் விட்டா எங்க போய் முட்டுவேன்னு தெரியல. ஒரு தாத்தா என்னை பார்த்து சிரிச்சுட்டு போறாரு அந்த கார்ல போறவரு. செம்ம பள்ளமா இருக்கு. செம்ம கேர்ஃபுல்லா ஓட்டணும், இல்லைன்னா முடிஞ்சது கதை. அப்பா, ஃபுல்லாவே மேடும் பள்ளமா இருக்கு இந்த ஊரு. நம்மளாலாம் இங்க வாழ முடியாதுப்பா. அதுவும் ரோடு எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. ரொம்ப உஷாரா ஓட்டணும். இங்க பாருங்க சிட்டி வியூ எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. இங்க சிட்டி எப்படி இருக்குன்னா மலை, அதுக்கு கீழ் நோக்கி கடல், ஃபுல்லா சிட்டி. இதுக்கு ஏறி வர்றதுக்குள்ள ஏதோ எனக்கு ட்ரெக்கிங் வர்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உஷாரா நடக்கணும். இது சாதாரண மலை இல்லை, எல்லாம் குடி வீடு கட்டி இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா இது ஒரு ட்ரெக்கிங்கான பிளேஸா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மூச்சு வாங்குது. இந்த மலை எனக்காக கொஞ்சம் நின்னா நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் வெளுத்து வாங்கிட்டு இருந்துச்சு, இப்பதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனாலும் தூறல் விழுந்துட்டே இருக்கு. இங்க இருந்து எல்லாம் மேகம் மறைச்சிட்டு இருக்கு, பனி. சிட்டி வியூ. இங்க எப்படி மனுஷங்க வாழ்றாங்க அப்பா. கீழே போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான்லாம் இங்க வாழ மாட்டேன், நோவே. பாருங்கய்யா, பாருங்க சிட்டிய பாருங்க. என் கண்ணுக்கு தெரியுது, போட்டோல கேமரால கேப்சர் ஆகல. ட்ரெக்கிங் ஸ்டெப்ஸ். இந்த கூகுள் மேப் என்ன கரெக்டா தான் கூப்பிட்டு போகுதான்னு எனக்கு தெரியல. ஓ காட், பார்த்தீங்களா சாமந்தி. நம்ம ஊர் சாமந்தி எல்லாம் அங்க இருக்கு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தது வீண் போகவில்லை. நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். ஓகேவா? இங்க இருந்து சிட்டி வியூ அருமையா தெரியுது. ஆனா என்ன, புகை மூட்டமாக உள்ளது. இது வந்து ஆனோபோலி அப்படிங்கிற ஒரு பிளேஸு. இந்த தெசலானிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு சிட்டி அந்த மாதிரி. இந்த சிட்டி ஃபுல்லாவே பெரிய வால் கொண்டு கவர் ஆயிருக்கு எல்லா பக்கமும். சைனா வால் மாதிரி. நம்ம அந்த வாலை
இங்கேருந்து வெளியே போகும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே ஒரு 3 மினிட் இதை பார்க்க தான் வந்தேன். இது 11க்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம. அதான் இதை வந்து கவர் பண்ணிட்டு போயிடுவோம்ட்டு வந்தேன். நாத்தடிக்குது. பெரிய மணியெல்லாம் அங்கே இருக்கு. எல்லாமே கிரீஸ்ல இருக்கு. என்ன எழுதியிருக்கானுங்கன்னு தெரியல. கிரீக். பாருங்க, நம்ம ஊர் கோவில்ல இருக்கிற மாதிரி பெரிய பெரிய மணி வச்சிருக்காங்க இங்க. கருங்கல் லாலான பெரிய பெரிய செவரு. இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவ்வளோ மேடு. ஆனா வருத்துதான் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு. எல்லாம் மூஞ்சிய காட்டுறது கஷ்டம்தான். பிளேஸை மட்டும் பாருங்க. மழை அதிகமாயிடுச்சு. டிசம்பருங்கிறதுனால இங்க பெருசா விசிட்டர்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. அதுவும் இன்னைக்கு மழை வேற பெய்யுது. கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறவங்க கூட வர மாட்டாங்க. நம்ம வந்தாச்சு. வந்ததுக்கு பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு போகணும். ஃபுல்லா கல்லாலான ஒரு வழித்தடம். இங்க இங்கிலீஷ்ல எதுவுமே இல்லைங்க. தெரியல எனக்கு. ஒரு கையில கொடைய பிடிச்சிட்டு ஒரு கையில செல்ஃபி ஸ்டிக்கு, போன் வேற ஹெவி. இந்த ஊர்ல வாங்குற போன்லாம் ஹெவியா இருக்கு. ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்கு.
இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் பார்க்குறீங்க என்னோட யூடியூப் சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி நிறைய சிட்டி போயிட்டு சந்து புந்தெல்லாம் புகுந்து யாரும் பார்க்காத விஷயங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அழகா இருக்குல்ல? நான் இப்போ வந்த இடமுமே ஒரு சர்ச் தான் போல. எனக்கு தெரியல வர்ற வரைக்கும். ஏதோ மோனுமெண்ட் அப்படின்னு இருந்தது. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியுது. சர்ச் 1350 கட்டினதாமா, 7th century அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் இருந்தாரு அந்த சர்ச்சுக்குள்ள. அவர் இருந்துட்டு, நீ வந்து எந்த நாட்டுல இருந்து வர, என்ன ரிலீஜியன் உன்னோடது அப்படின்னு கேட்டாரு. ஹிந்துன்னு சொன்ன உடனே ஒருவேளை உள்ள விட மாட்டாரு போல அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. ஆனா எப்பவும் போல அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிறிஸ்டியானிட்டி தான் பெஸ்ட் மத்த ரிலீஜியனை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அப்படி சொல்லி தரலையே. நம்ம வளர்ந்த விதம் வேற. நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் 3 மதத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியனை பத்தியும் நம்ம படிச்சிருக்கோம், முஸ்லிம்ஸ் பத்தியும் படிச்சிருக்கோம், ஹிந்துஸ் பத்தியும் படிச்சிருக்கோம். சோ நமக்கு எப்படி எல்லாருமே சம்மதம், எம்மதமும் சம்மதம். அவங்க மதத்தை எல்லாருமே மதிக்கணும். நீங்க அதை நம்புறீங்களோ இல்லையோ, என்னோட ஃப்ரெண்டு முஸ்லீம் இருக்காங்கன்னா அவளை போயிட்டு நீ ஏன் முஸ்லீமா இருக்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி கிறிஸ்டியன் இருந்தா கிறிஸ்டியனையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் பார்த்த வரைக்கும் இவங்கெல்லாம் எப்படின்னா மத்த மதத்தை கீழே போட்டு நாங்க தான் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு மாதிரி அது எனக்கு பிடிக்காத விஷயம். இங்க இருந்தவரும் அப்படிதான் சொன்னாரு, கிறிஸ்டியானிட்டி தான் பெஸ்ட் அப்படின்ட்டுன்னு. நான் சொன்னேன், நான் இந்தியால இருந்து வரேன், எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எப்பவுமே எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். இந்த ரிலீஜியன் வச்சு நான் ஒருத்தவங்களை மதிப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, இங்கதான் இருக்கு ஒரு வால், சைனா வால் மாதிரி. இந்த டிஸ்ட்ரிக்ட ஃபுல்லாவே இந்த வால் வந்து கவர் பண்ணி இருக்கு. பாருங்க, தெரியுதா? அந்த மூலையில இருந்து அந்த வால் எது வரைக்கும் போகுதுன்னு தெரியல. இந்த வாலை ஃபுல்லா பாக்குற அளவுக்கு நோ டைம்ங்கிறத விட டயர்டா இருக்கு. நான் திருப்பி கீழே இறங்கி போகணும் அடுத்தடுத்த அட்ராக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு. 2 சைடுமே வால் இருக்கு. இந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கமுமே இருக்கு. நம்ம கூகுள்ல வந்து சிட்டி எப்படி வாலால கவர் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம அந்த வாலை ஃபுல்லா எல்லாம் பார்க்க முடியாது. பாருங்க, சைனா வால் மாதிரி. சைனா வாலை என்னால பார்க்க முடியுமான்னு தெரியல. இந்த வாலை பார்த்தாச்சு. இவ்வளவு பெருசா இருக்கு. சிட்டிக்கு பாதுகாப்பு அரணா இருக்கும் போல. ஆனோபோலி அப்படிங்கறதான் இந்த சிட்டியோடைய பேரு. இவ்வளவு பெருசா கட்டியிருக்காங்க. கருங்கல்ல, செங்கல்ல இதெல்லாம் வச்சு.
எது வரைக்கும் நீண்டு இருக்குன்னு தெரியல. போதும், இது வரைக்கும் நம்ம பார்த்தது. நம்ம திருப்பி ரிட்டர்ன் போவோம் வேற ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு. இங்க வேற இதுதான் ட்ரையாங்கிள் டவராமா, ஆனோபோலில இருக்கு. அப்பா, ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறதுக்குள்ள எவ்வளோ கால் வலிக்குது அம்மி. ஆத்தாடி, எவ்வளோ பெருசா இருக்கு. ஒயிட் டவர்லாம் இதுல பாதிதான் இருக்கும் போல. மூச்சு வாங்குதுப்பா இந்த டவரை பாக்குறதுக்கு. கருங்கல் செங்கல் லாலான ஒரு டவர். செம்ம பெருசா இருக்கு. அப்பா, அந்த சுவர் பாருங்க, இந்த ஆனப்பொலிய கவர் பண்ணி இருக்கிற சுவர், அதுக்கு நடுவுல டவர். ஆர்ச் அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த டவருக்குள்ள எல்லாம் போக முடியாது போல. சும்மா ஒரு பிளேஸ். எதுக்கு கட்டினாங்கன்ட்டு நான் ஹிஸ்டரி படிச்சுட்டு சொல்றேன். இதுக்கு பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுகள். ட்ரையாங்கிள் டவர், பெரிய பெரிய சவர். வந்தாச்சு, டவரை பார்த்தாச்சு எவ்வளோ பெருசா இருக்குன்னு. ரிட்டன் அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். மழை இப்போதான் கொஞ்சம் ஜோரா பெஞ்சிட்டு இருந்தது, இப்போதான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. கூகுள் அக்காவும் இந்த இன்டர்நெட்டும் இல்லைன்னா என் பாடு திண்டாட்டமாக தான் இருக்கும். நான்லாம் சில நேரம் கூகுள் பைத்தியம் மாதிரி காட்டுமா ரூட்டு. நான் பாட்டுக்கு ஒரு வழியில் போயிட்டு திருப்பி திருப்பி அது எனக்கு ரீரூட் பண்ணி பண்ணி காமிச்சு எப்படியோ நான் பார்க்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் டவர் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இந்த நாதேரி பழம். இது உங்க ஊர்ல நீங்க என்ன பேர் சொல்லுவீங்கன்னு தெரியாது. இதெல்லாம் எங்க ஊர்ல, எங்க வில்லேஜ்ல காட்டுல கிடைக்கும். முள்ளு முள்ளா இருக்கும் பழம் ஃபுல்லா. அதை நம்ம ஒரு கல்லில் வச்சு அந்த முள்ளெல்லாம் தேய்ச்சிட்டு பழத்தை உரிச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த பழம் கிரேக்க நாட்டில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பழுத்து போய் அப்படியே கீழே கிடக்கு. யாரும் இதை பறிக்க மாட்டாங்க போல. நம்ம ஊராக இருந்திருந்தா இதெல்லாம் விட்டே வச்சிருக்க மாட்டாங்க. நான் சில இன்ஸ்டா பேஜ்லலாம் பார்த்தேன், இந்த பழத்தை பறித்து சேல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதையே ஒரு பிஸ்னஸா. நல்ல விஷயம். நான் இப்போ மறுபடியும் அடுத்த அட்ராக்ஷனை நோக்கி வந்த வழியே திரும்பி செல்வோம். போயிட்டு பார்ப்போம். என்னால் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியாது ஓல் டேவை. அங்கங்கே
கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக.